வேபும் தொலைக்காட்சி அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஞாயிறு வாசகங்கள் நிகழ்ச்சி ஊடாக உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஞாயிறு வாசகங்களை ஆழமாக புரிந்து கொண்டு ஞாயிறு இறை வார்த்தை வழிபாட்டிலே அர்த்தமுள்ள விதத்தில் பங்கெடுக்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். வழமை போல இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு சேர்ந்து இறை வார்த்தையை தியானிக்கவும் வாசிக்கவும் உங்கள் கைகளிலே திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இறை வார்த்தையை எம்மோடு பகிர்ந்து கொள்ள எம்மோடு இணைந்து கொள்கின்றார் கிளரேசியன் சபையைச் சேர்ந்த எமது பாசத்துக்குரிய அருட்தந்தை சதீஷ் சபரிமுத்து அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். எதிர்வரும் ஞாயிறிலே நாங்கள் பொது காலத்தின் 5ஆம் வாரத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். முதலாம் வாசகம் எசாயா நூலிலிருந்தும், 2ஆம் வாசகம் பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. ஃபாதர், இந்த 5ஆம் வாரத்தின் வாசகங்களுடைய மைய கருத்து என்ன? இந்த பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு வாசகங்கள் 3லும் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மைய கருத்து என்னவென்று சொன்னால், உண்மையான விசுவாசம் என்பது வெறும் வாய் வார்த்தைகளால் அல்ல. வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, ஆனால் வெறும் வாய் வார்த்தைகள் மட்டுமல்ல, மாறாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற காரியங்கள், எங்களுடைய தியாகமான செயல்கள், சேவை உள்ளம், இவற்றின் ஊடாக நாங்கள் வாழ்வதில் வெளிப்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை எங்களுக்கு இந்த 3 வாசகங்களும் சொல்லி நிற்கிறது. ஆகவே வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அல்லது ஆலயத்துக்குள்ளே நாங்கள் செய்யக்கூடிய சடங்குகளில் மட்டும் நின்று விடுவதல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற துணியில் இந்த 3 வாசகங்களும் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கிறது. அந்த வகையிலே ஃபாதர், இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் உண்மையான வழிபாடு எது கடவுள் விரும்பும் செயல் என்பதை பற்றியான ஒரு விளக்கத்தை தருகிறார். இந்த முதல் வாசகத்தினுடைய விளக்கம் என்ன ஃபாதர்? நல்ல ஒரு கேள்வி. முதலாவது வாசகம் நீங்கள் சொன்னதை போல எசாயா 58ஆம் அதிகாரம் 7 10 மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். உண்மையான வழிபாடு என்பது கடவுள் விரும்பும் செயல்கள், அந்த செயல்களை செய்வது உண்மையான வழிபாடு, அதனுடைய நிறைவை காட்டுகிறது என்று சொல்லி எசாயா எங்களுக்கு சொல்கிறார். என்னென்னு சொன்னால், எசாயா இறைவாக்கினருடைய காலத்தில் மக்கள் பலர் நினைத்து கொண்டார்கள், இந்த சடங்கு ரீதியான காரியங்களை செய்தால் போதுமானது என்று சொல்லி. உதாரணமாக நோன்புகளை கடைபிடித்தல், அல்லது உபவாசம், சில காரியங்கள் ஆலயத்துக்குள்ளே செய்யக்கூடிய கடமைகளை மட்டும் செய்தால் போதுமானது என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் கடவுள் விரும்புகின்ற உண்மையான வழிபாடு என்ன என்பது இந்த தனிப்பட்ட அல்லது குழுவாக சேர்ந்து நிறைவேற்றுகின்ற சடங்குகள் அல்ல. சடங்குகள் முக்கியமானது. அந்த சடங்குகளை விட சமூக நீதி என்பது, இரக்கச் செயல்கள் என்பது, எங்களை விட மிகவும் வலுவிழந்து இருக்கின்ற, உடைந்த நிலையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் மீது நாங்கள் எவ்விதமாக அவர்களை நடத்துகிறோம் என்பதின் பொருட்டு அது தீர்மானிக்கப்படும் அப்படி என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் உண்மையாகவே ஒரு பட்டியலை தருகிறார். சொல்லுகிறார், பசி இருக்கிறவருக்கு உணவு கொடுத்தல், பசியுற்றோரோடு உன்னுடைய உணவை பகிர்ந்து கொள் அப்படி என்று சொல்லி, வீடற்றோருக்கு அடைக்கலம் கொடுத்தல், வீடில்லாமல் இருக்கிற வறியோரை இல்லத்திலே ஏற்றுக்கொள்வது, ஆடையின்றி இருப்போருக்கு ஆடை கொடுப்பது, அல்லது உறவை தேடுவது, உன்னுடைய இனத்தாரை மறவாதே அப்படி என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது. அதாவது என்னுடைய இனத்தார் யார் அப்படின்னும் போது இதை நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லா மனிதர்களும் என்னுடைய இனத்தவர் அப்படி என்கின்ற பார்வையில் நாங்கள் அந்த ஆன்மீகத்தை நாங்கள் வளர்த்து கொள்ளணும், எங்கள் ஆன்மீகத்தை பெருக்கிக் கொள்ளணும்.
அல்லது சில வேளைகளில் எங்களுடைய இனம் அப்படின்னும் போது சாதி, நான் பேசுகிற மொழி அல்லது என்கின்ற அந்த குறுகிய வட்டத்தில் அவர்களை மறவாதே அப்படி என்று சொல்லுகிற அர்த்தத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது. மாறாக மனிதர்களாக இருக்கின்ற எல்லோரையும், ஏன் இன்னொரு படி நாங்கள் செல்வதென்று சொன்னால் அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும், பாப்பரசர் பிரான்சிஸுடைய ஆன்மீகம் அது, அவர் கொடுத்த விளக்கம் அது, இந்த பிரபஞ்சத்தை அதில் இருக்கிற வாழ்கின்ற நாங்கள் அதை அணிந்து கொள்வது மிக முக்கியமானது. சின்ன சின்ன என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நான் குறுகிய வட்டத்தில் வாழ்வதெல்லாம் மாறாக எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பரந்த ஆன்மீகம் கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பது இந்த இசையாஸ் இறைவாக்கினர் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலையும் அழைப்பையும் கொடுக்கிறார். ஆகவே நாங்கள் காணலாம் ஒரு உண்மையான பக்தி என்பது எந்த உணவை சாப்பிடாமல் உபவாசம் இருப்பது அல்ல, உணவை பசித்தவரோடு பகிர்ந்து கொள்வது அதை விட மிக முக்கியமானது. அதே போல் சடங்குகளை சரியான முறையில் கடைபிடிப்பது நல்லது. ஆனால் அதை விட அதிகமாக இந்த ஆன்மீக வழிபாடுகள் எப்பொழுது நிறைவு பெறும் என்று சொன்னால், ஆலயத்தில் ஆரம்பிக்கிற இந்த வழிபாடு வெளியிலும் அது பகிரப்படும் பொழுது, நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஊடாக அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது பூரணமான இறைவன் விரும்புகின்ற ஒரு பலியாக வழிபாடாக இருக்கும் என்று சொல்லி இசையாஸ் இறைவாக்கினர் அழைப்பு விடுக்கிறார். ஆகவே அந்த வேளையில் இதை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்பொழுது உன் ஒளி விடியற்காலை ஒளியை போல தோன்றும் அப்படி என்று சொல்கிறார். உன் காயங்கள் விரைவாக ஆறும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்காயங்களாக இருக்கலாம், சில வேளையில் நாங்கள் செய்து கொண்ட பாவங்களுடைய விளைவாக நாங்கள் கட்டிக்கொண்ட பல காரியங்களாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நான் விடுபட வேணும் என்று சொன்னால் இந்த அறக்காரியங்களை செய்வது ஒரு வழி என்னுடைய அன்றாட வாழ்க்கையில். உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், நீ நீதியின் முன்னோடியாக நீ இருப்பாய் அப்படி என்று சொல்லி நாங்கள் செய்கிற நற்காரியங்கள் எங்களை சுற்றி கொண்டே இருக்கும். இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனித்து கொள்ளணும். நாங்கள் செய்கிற தீமையான காரியங்களும் எங்களை சுற்றி கொண்டே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் செய்கிற நன்மையான காரியங்களும் எங்களை சுற்றி கொண்டே இருக்கும். அவை நாங்கள் கூடுமான அளவு நல்ல காரியங்களை செய்து எங்களை தாங்கிக் கொள்வது மிக முக்கியமானது. இது எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று. அடுத்ததாக கடவுளுடைய மாட்சிமை உனக்கு பின் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றும். கடவுளுடைய உடனிருப்பை பற்றி இசையாஸ் இறைவாக்கினர் பேசுகிற இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீ செய்கின்ற பிரார்த்தனையினுடைய பதில், நீ செய்கின்ற செபத்தினுடைய பதில் உனக்கு கிட்டும். அப்பொழுது நீ ஆண்டவரை பார்த்து மன்றாடினால் அவர் உனக்கு பதில் அளிப்பார். சில வேளைகள் எங்களோட மன்றாட்டுகளுக்கு பதில் கிடைக்கலை என்று சொன்னால் நாங்கள் தேடி பார்க்கணும். நான் ஆலயத்தில் மட்டுமே நாங்கள் புதிய ஏற்பாடில் பார்க்கணும், ஆண்டவரே என்பவர்கள் இறையரசுகள் வருவார்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி. யாகப்பர் எழுதிய திருமுகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுவார். இதெல்லாம் ரொம்ப மிகவும் கவனமாக கேட்க வேண்டிய வார்த்தைகள். சில வேளைகள் ஆலயத்துக்குள்ள மட்டும்தான் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்து கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே எங்களோட பிளவுகள், பிரச்சனைகள் என்று சொல்லி சில வேளையில் எங்களுக்கு மற்றவர்கள் வாழ்வது கூட கண்ணுக்கு தெரியாமல் நாங்கள் வாழக்கூடிய நிலைகள் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. இசையாஸ் இறைவாக்கினர் ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வையை அவர் தருகிறார். ஆலயத்துக்கு உள்ள மட்டுமல்ல, ஆலயத்துக்கு வெளியிலையும் நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி, ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு ஆன்மீகத்தை நாங்கள் கட்டி எழுப்பணும் என்று சொல்லி இன்றைய முதலாவது வாசகத்தில் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். இரண்டாம் வாசகம் ஃபாதர் கொரிந்து மக்களுக்கு பவுல் அடிகளார் எழுதின திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பவுல் அடிகளார் சொல்கிறார், வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உண்மையிலே பவுல் அடிகளார் நன்கு படித்தவர். யூத ராபியான கமாலியலின் காலடியில் பயின்றாருன்னு நாங்கள் பார்க்கிறோம், திருத்தூதர் பணியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஃபாதர், பவுல் அடிகளாருடைய இந்த வார்த்தைகள் என்ன விளக்கத்தை நம்மளுக்கு சொல்கின்றது? பவுல் நீங்கள் சொன்னதை போல ஒரு மிக படித்த ஒரு மனிதர்.
கமாலியல் என்கின்ற அந்த பெரிய ஒரு குருவிடம், ஒரு பரிசேயரிடம் படித்த நல்ல வார்த்தை பிரயோகம் உள்ள பேச்சாற்றல் உள்ள ஒருவர். அந்த காலத்தில் பேச்சாற்றல் என்பது மிக உயர்ந்த ஒரு விடயமாக கருதப்பட்டது. குறிப்பாக கொரிந்து நகரில் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்ததை போல கொரிந்து நகரில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்பட்ட விடயம் இந்த பேச்சாற்றலோடு ஞானம் மிகுந்த பேச்சுக்கள், அறிவு மிகுந்த பேச்சுக்களை மக்கள் விரும்பி தேடினார்கள். அப்படியா பேசுகின்றவர்களிடம் போய் கல்வி கற்றுக்கொண்டார்கள். ஆனால் பவுல் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், என்னுடைய சொந்த திறமையை நம்பாமல், பவுல் இதில் சொல்கிறார், ஆண்டவர் இயேசுவை அவர் அங்கு அறிவிக்க வரும் பொழுது அவர் நடுக்கத்தோடு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு விளக்கம். அவர் இதற்கு முதல் நாங்கள் திருத்தூதர் பணியில் நாங்கள் பார்க்கிறோம் பவுல் ஏதேன்ஸ் நகருக்கு போய் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை காணப்படுது. ஏனென்று சொன்னால், நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் காலம் தள்ளி அவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளாத நிலையை காணக்கூடிய ஒரு நிலையை பவுல் காண்கிறார். பவுலுடைய மனதில் பேச்சாற்றலோடு தன்னுடைய என்னென்னு சொன்னால், மக்கள் விரும்புவது அந்த மாதிரியான ஞானம் மிகுந்த பேச்சாற்றலோடு பேசுவது, இதை கேட்டு மக்கள் கவரப்பட்டு ஆண்டவரிடம் வர வேண்டும் என்ற ஒரு 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 டெம்டேஷன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று. நற்செய்தியை அறிவிக்கும் போது என்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து நான் நற்செய்தி அறிவிக்கும் போது அது பல தடவைகளில் தோல்வியாக இருக்கிற நிலைகள் இருக்குது. ஆனால் பவுல் காட்டுகிற வழி என்னென்று சொன்னால், தனக்கு அந்த திறமைகள் இருந்தாலும் தன்னுடைய திறமைகளின் மீது நம்பிக்கை வைத்தல்ல, மாறாக தூய ஆவி வழங்குகின்ற அந்த அருளின் மீது, அவருடைய ஆசீர்வாதத்தின் மீது, வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து அவர் நற்செய்தியை அறிவிக்கப் போகிறார். அவைதான் இந்த வாசகங்களை நாங்கள் பார்க்கிறோம். கடவுள் நிச்சயமாக எனக்கு உதவி புரிவார், தூய ஆவியானவர் அவருடைய வல்லமை என்னிலே செயலாற்றும், என் பேச்சும் என் பிரசங்கமும் ஞானத்தின் கவர்ச்சியான வார்த்தைகளில் அமையவில்லை. 2ஆம் வாசகத்தில் 4வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், மாறாக தூய ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்துவதாக அமைந்தன. ஆகவே இந்த ஞானத்தின் மீதான கவர்ச்சியால் கவரப்பட்ட அல்லது அந்த கவர்ச்சியான பேச்சிலே கவரப்பட்ட கொரிந்து மக்களுக்கு பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், இந்த நான் போதிக்கிற இந்த நற்செய்தி இந்த உலகத்தினுடைய பார்வையில் பெருமையாக கருத விடயமல்ல, மாறாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நான் போதிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து உலக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர் தோல்வி அடைந்தவர். சிலுவையில் அறையப்பட்டவர், சபிக்கப்பட்டவராக கருதப்பட்டார், தோற்றுப்போனவராக கருதப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசுவை கடவுள் எவ்விதமாக உயர்த்தி அதனூடாக வாழ்வை தந்தார். ஆகவே அந்த இயேசு ஆண்டவரை நம்புகின்றவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்பதுதான் அந்த நற்செய்தி. அவை பவுல் சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால், என்னுடைய வல்லமையில் அல்ல, இது ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும், குருக்களாக இருக்கிற எங்களுக்கும் பொதுநிலைகளாக இருக்கிற எல்லோருக்குமே இது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால், சில வேளையில் நாங்கள் நினைப்போம், எனக்கு இருக்கிற திறமை, என்னோக்கி இருக்கக்கூடிய தொடர்புகள், இதை வைத்து நான் காரியங்களை செய்கிறேன், ஓகே, அது ஒரு கொடையாக நான் செய்யலாம். ஆனால் அதன் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்து செய்கிற ஒரு காரியம் அல்ல நற்செய்தி அறிவு பணி என்பது. மாறாக இறைவனுடைய வல்லமை என் மேல் நிரம்பி வரும் பொழுது அவர் என்னுடைய வாழ்வை எடுத்து என்னுடைய வாழ்வை வழிநடத்தி செல்லுவார். அதனூடாக நற்செய்தி அறிவிக்கப்படும். அதனூடாக பல அற்புதங்களை இறைவன் ஆற்றினார். அற்புதங்களால் இறைவன் ஆண்டவர் இயேசு உறுதிப்படுத்துகிறார். பவுல் சென்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் இயேசு பல அற்புதங்களையும் வல்லமையான செயல்களையும் செய்து அறிவித்த அந்த நற்செய்தி உண்மை என்று சொல்லி காட்டுவார். இது நாங்கள் அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்தில் நாங்கள் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம் இந்த வார்த்தை எப்பயுமே கொண்டிருக்கும். ஆண்டவரும் அவர்களோடு இருந்து அற்புதங்கள் ஊடாக அறிவித்த நற்செய்தியை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி. அவை அறிவிப்பது என்னுடைய
என்னுடைய செய்தி அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசுவினுடைய செய்தி. அதுதான் பவுல் இன்றைக்கு எங்களுக்கு காட்டுகிறார். ஆகவே மனித ஞானம் அல்ல எங்களுடைய விசுவாசத்தின் அடித்தளம், மனித ஞானம் அல்ல. மனித ஞானம் என்பதே மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய பாண்டித்தியத்தனம் அல்ல, மாறாக கடவுளுடைய வல்லமை எங்களிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. இன்றைய மத்தேயு எழுதிய நற்செய்தியை எடுத்துக்கொண்டால் ஃபாதர், உப்பும் ஒளியும் பற்றி இங்கே கூறப்பட்டுள்ளது. மத்தேயு ஏன் உப்பையும் ஒளியையும் எடுத்துக்காட்டாக எடுக்க வேண்டும்? நீங்கள் மத்தேயு நற்செய்தி யூத மக்களுக்காக எழுதப்பட்டது என்று ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது இந்த யூத சூழ்நிலையிலே உப்பும் ஒளியும் எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகின்றது? நல்ல ஒரு கேள்வி. நீங்கள் சொன்னதை போல மத்தேயு நற்செய்தி யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூத பின்னணியில் வந்தவர்களுக்கு இந்த உப்பும் ஒளியும், யூதர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்கள் எங்களுக்கு இது ரெண்டும் மிக முக்கியமான விடயங்கள். உப்பு என்பது முக்கியமானது, ஒளி என்பது முக்கியமானது. ஆனால் யூதர்களுக்கும் இது முக்கியமான இரண்டு பொருட்கள். எனவே உப்பு என்பது யூதர்களுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கையிலே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பினுடைய ஒரு குறியீடாக கருதப்பட்டது. உடன்படிக்கையினுடைய நிரந்தரம், த பெர்மனன்சி ஆஃப் த கவர்னன்ட் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த உடன்படிக்கை நிரந்தரத்தினுடைய அடையாளமாக உப்பின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை நாங்கள் எண்ணாகமம் 18வது அதிகாரம் 19 நாங்கள் பார்க்கிறோம். இந்த உப்பின் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிற ஒரு விடயத்தை அதாவது இது ஒரு மீற முடியாத நிரந்தரமான உடன்படிக்கையின் குறியீடாக இந்த உப்பு பயன்படுத்தப்படுது. பலி ஆலயத்தில் பலி செலுத்தும் பொழுது எல்லா உணவு பண்டங்கள்லையும் உப்பு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டிருந்தது. லேவியர் ஆகமத்தில் 2ஆம் அதிகாரம் 13 நாங்கள் பார்க்கிறோம். பலியிடப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்கள்லையும் உப்பு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆகவே இது பலிக்கும் கடவுளுக்கும் இடையான உறவினுடைய ஒரு நிரந்தரத்தை இது குறித்து இருக்கு. அதோடு நாங்கள் சாதாரணமாக மனிதர்களுடைய அனுபவம், உப்பு ஒரு பாதுகாக்கின்ற ஒரு பொருள். உப்பு அதிகமாகவும் கூடாது, அளவான உப்பாக இருக்கணும். ஆனால் உப்பினுடைய ஒரு தன்மை, இந்த காலத்தில் நவீன முறையில் பொருட்களை பாதுகாக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த நவீன முறைகள் இல்லை, ஃப்ரிட்ஜ் இருக்கையில் எப்படியான விஷயம். ஆனால் உப்பிட்டு தான் பல உணவுப் பொருட்களை பாதுகாத்தார்கள். அவை பாதுகாக்கின்ற ஒரு பொருள் உப்பு என்பது. அதோடு சேர்ந்து சுவையூட்டுகின்ற ஒரு பொருளாகவும் உப்பு கருதப்பட்டுச்சு. ஆகவே இந்த உலகின் உப்பு நீங்கள், என்னுடைய சீடர்களாக இருக்கிற நீங்கள் உலகின் உப்பு என்று சொல்லி ஆண்டவர் அழைத்ததுக்கான காரணம் ஒன்று, நீங்கள் கெட்டு போகாமல் மற்றவர்களை பாதுகாக்கின்ற ஒரு பொருளாக இருக்க வேண்டும். மற்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு சுவை கொடுக்கின்ற அந்த சக்தியையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்கின்ற அந்த விஷயத்தை உப்பு என்கின்ற அந்த உபமானத்தினோட அந்த நட்சத்திரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதே மாதிரி ஒளி என்பதும் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும். இந்த ஒளி என்பது வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு விடயம் என்று சொல்லி கடவுளுடைய பிரசன்னம் இந்த ஒளியாக நாங்கள் கருதுவோம். பழைய ஏற்பாட்டிலேயும் இந்த ஒளி கடவுளுடைய பிரசன்னமாக கருதப்பட்டுச்சு. ஆலயத்தில் ஏற்றப்படுகின்ற ஒளி, வாழ்க்கைக்கு ஏற்றப்படுகின்ற ஒளி, மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒளி, இப்படியான சிந்தனைகள். அவை ஆண்டவர் நீங்கள் உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் என்னும் பொழுது ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அவரை பின்பற்றுகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். இன்றைய சமூகத்தை எடுத்துக்கொண்டா ஃபாதர், இந்த உப்பாக ஒளியாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு பல்சமய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு நாங்கள் கத்தோலிக்கர்கள் ஒரு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க முடியும்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக நாங்கள் ஒரு பல் சமய மக்களோடு வாழக்கூடிய சூழ்நிலையிலே வாழக்கூடிய, இலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய நிலை, கிறிஸ்தவர்கள் நாங்கள் மற்றைய மதத்தவர் சகோதர மதத்தவர்களை விட்டு பிரிந்து நாங்கள் மட்டும் தனியாக ஒரு செக்லூடடாக
மற்றவர்கள் யாரும் உள்ளே வர முடியாத கதவுகளை அடைத்து உள்ளே வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை அல்ல. உப்பாகவும் ஒளியாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், உப்பு எப்படி ஒரு பொருளோடு கலந்து அதற்கு சுவை சேர்க்கிறதோ, அதை பாதுகாக்கிறதோ, அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கை முறையில் இந்த விடயங்கள் நிச்சயமாக காணப்படணும். நீங்கள் கேட்ட இந்த கேள்வி நான் நினைக்கிறேன் மிக மிக முக்கியமான யதார்த்தத்தோடு பொருந்திய ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். பல விஷயங்களை சொல்லி நிற்குது. உறவுகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். மதங்கள் உறவுகளை பிரிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகம் என்பது உறவுகளை இணைக்கும். ஆண்டவர் இயேசுவிலே இணைந்து வளர்வது என்பது ஆன்மீகத்தை பொறுத்தது, ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். சில வேளையில் நாங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஒன்றாக நினைக்கிறதால சில வேளைகளில் நாங்கள் மதங்களை நாங்கள் இறுக்கமாக பிடிக்கிறதால மதம் பிடித்தவர்கள் நாங்கள் சில வேளை இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. ஆகவே உறவுகளை பாதுகாப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். மத வேறுபாடுகளை கடந்து எங்களோடு வாழக்கூடிய எங்களுடைய நம் அண்டை வீட்டாராக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் இருக்கக்கூடிய மற்றைய மத சகோதரர்களோடு ஒரு ஆழமான நட்புறவை நாங்கள் பேணுவது மிக முக்கியமானது. அதுதான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் திருச்சபையினுடைய முக்கியமான ஒரு படிப்பினை. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் நாங்கள் ஒதுங்கி நாங்கள் மட்டுமென்று சொல்லி நாங்கள் ஒரு எக்ஸ்க்ளூடாக ஒரு இன்க்ளூசிவான நாங்கள் யாரையுமே சேர்க்காமல் நாங்கள் மட்டுமென்று சேர்ந்து வாழுகிற குழு அல்ல. மாறாக உறவை பேணுகிற அன்பின் அடிப்படையிலான ஒரு சமுதாயத்தை கட்டுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். சமூக நீதி சம்பந்தமாக எங்களுடைய பார்வை அதை நாங்கள் பேணணும். இந்த உப்பாகவும் ஒளியாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், எங்களுடைய சமுதாய வாழ்வில் நீதி, நேர்மை, சமத்துவம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு நாங்கள் அதுக்காக உழைக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தில் சமமாக அல்லது அதை விட அதிகமாக தீமை இன்றைக்கு காணப்படுகிற சூழ்நிலைகள் பல இருக்குது. பல்வேறு விதமான நற்செய்திக்கு புறம்பான செயல்களை தீயவன் சாத்தான் விதைத்து கொண்டே இருக்கிறான், செய்து கொண்டே இருக்கிறான். அது திருச்சபைக்குள்ளேயும் இருக்குது, வெளியிலேயும் இருக்குது. அவை உலகின் உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் இந்த சமூக நீதிக்காக, ஒற்றுமைக்காக, குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு திரும்ப திரும்ப மறுபடியும் சொல்லுகிறது இந்த உலகிலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள், உடைந்து போயிருக்கிற மனிதர்கள், குறிப்பாக எங்களுக்கு தெரியும் இந்த அண்மை காலத்தில் நடந்த இந்த வெள்ளப்பெருக்கு, இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இன்னும் எத்தனையோ மனிதர்கள், மக்கள் உடைந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பொருட்டு எங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஆலய வழிபாட்டுக்குள்ளே மட்டும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை முடித்து கொள்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆலயத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிற எங்களுடைய கிறிஸ்தவ அதான் திருப்பலி முடிவில் நாங்கள் சொல்லுவோம், சென்று திருப்பலி எங்கள் வாழ்வில் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி திருப்பலியை நாங்கள் முடிப்போம். நாங்கள் கொண்டாடிய திருப்பலி எங்களுடைய வாழ்விலும் தொடர வேண்டும். நாங்கள் பகிர்ந்து கொண்ட விடயம் எங்களுடைய வாழ்விலும் அன்றாட வாழ்விலும் தொடர வேண்டும் என்ற ஒரு செய்தி இருக்குது. அடுத்ததாக நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உப்பாக ஒளியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய அணுகுமுறை நேர்மறையான ஒரு அணுகுமுறையாக, பாசிட்டிவான அணுகுமுறையாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்க பழகிக்கொள்ளணும். ஒரு மகிழ்ச்சியான மனப்பான்மை உள்ளவர்களாக, தன்னலமற்ற சேவை செய்பவர்களாக, இந்த ஒளியை போல உப்பை போல வாழ்வது, மற்றவருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் சுவை கொடுக்கின்ற மனிதர்களாக இருப்பது மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் மிக முக்கியமானது. ஸோ மற்றைய மதத்தவர்களோடு நீங்கள் கேட்ட கேள்வி எப்படியாக எங்களுடைய மற்றைய மத சகோதரர்களோடு நாங்கள் வாழ்வது என்பது, சில வேளைகளில் நாங்கள் மற்றைய மத சகோதரர்களோடு நாங்கள் விவாதத்துக்கு போயிடுவோம். கூடுமான வேளைகளில் மற்ற மதங்களை குறை கண்டுபிடிப்பதும், அல்லது அவர்களுடைய கடவுள் அனுபவத்தை நாங்கள் சில வேளைகளில் குறை கொள்ளுவதும், அதை விட நான் நினைக்கிறேன் அன்பு
பரிணாமத்தில் உருவாகுகின்ற அவர்களுடைய கடவுள் அனுபவத்தில் காணக்கூடிய உயர்ந்த விழுமியங்களை நாங்கள் கண்டுகொள்வதற்கு எங்களுடைய கண்களை நாங்கள் திறந்து கொள்ளணும். இந்த வாழ்க்கை அனுபவத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வது அதனூடாக அவர்களுக்கு நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறோம். தேவைப்படுகிற நேரத்தில் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்வதைப் போல தேவைப்படும் பொழுது வார்த்தைகளை பயன்படுத்துங்கன்ற மாதிரி ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அறிவிக்கின்றவர்களாக நாங்கள் இருப்போம். ஸோ இப்படியான பல நடைமுறைகள், குறிப்பாக பிற சமய மக்களோடு சகோதரர்களோடு நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய அப்ரோச் நிச்சயமாக மாற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. உண்மையிலே ஃபாதர், நாங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் எங்களுடைய பங்கு தளங்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களாகவும் இருந்தாலும் நீங்கள் பணியாற்றுகின்ற பங்கு தளங்களிலே இந்த அழைப்பு உங்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் எதிர்வரும் ஞாயிறுக்கான வாசகங்களுடைய ஆழமான விளக்கங்களையும் அர்த்தங்களையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்றைய நாளிலும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு இந்த விளக்கங்களையும் எங்களுக்கு தெளிவுபடுத்திய அருட்தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஃபாதர். நன்றி. அதேபோல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் தொடர்ந்து வாரமாக ஞாயிறு வாசகங்கள், ஞாயிறு இறை வார்த்தை ஊடாக எங்களோடு இணைந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.